அனைவருக்கும் வணக்கம். கடகராசிக்காரர்கள் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் 15ஆம் தேதி முதல் இது நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன. அதிலும் குறிப்பாக கடகராசிக்காரர்கள் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் 15ஆம் தேதி முதல் இந்த பங்குனி மாதத்தில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல்கள் என்ன என்று பார்த்தால், ராசியின் அதிபதியான சந்திரன் 12 இடங்களிலும் மாறி வலம் வர போகிறார். ராசியின் உச்ச அதிபதியான குரு வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறுகிறாருங்க. சுக்கிர பயிற்சி, செவ்வாய் பயிற்சி, புதனின் நீட்ச பயிற்சி என கிரகநிலைகளில் ஏற்படும் மாறுதல் மிக சிறப்பான வாய்ப்புகளை மேம்படுத்தும் தருணமாக அமைவதோடு மட்டுமல்லாது, அஷ்டமத்தை விட்டு செவ்வாய் மற்றும் புதன் விலகுவதால் சிறப்பான நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் அற்புதமான வேளையாக அமையக்கூடிய சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு. எனவே சரியாக இந்த வேளையை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது, சந்திரன் 12 இடங்களில் மாறி வலம் வந்தாலும் நல்ல முன்னேற்றத்தை உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் கடகராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்கிறார். முழு சுபகிரகமான குரு பகவான் விரயத்தில் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறுவதால் பல சுபகாரியங்கள் தடையில்லாமல் விரைவாக கைகூடுவதற்கான முதன்மையான சந்தர்ப்பம் கிடைக்க இருக்கிறது. தொட்ட காரியம் அனைத்திலும் வெற்றி பெறுவதோடு மட்டுமல்லாது, அலைச்சல் அதிகரித்தாலும் திருமணம் உள்ளிட்ட பல நல்ல சுபகாரியங்கள் உறுதியாகவே சிறப்பாக கைகூடும் அற்புதமான வேளையாக இந்த தருணம் அமைய போகிறது. சனி பகவான் மிக வலுவாக பாக்கியஸ்தானமாகிய 9இல் வலம் வருகிறாருங்க. நவ கிரகங்களிலே அதீதமான மாற்றத்தை ஏற்படுத்தும் சனி பகவான் 9இல் இருப்பது மோகமான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுப்பதோடு மட்டுமல்லாது, பல சிரமங்களையும் சிக்கல்களையும் முழுமையாக விலக்கி முன்னேற்றத்தை மேம்படுத்தி கொடுக்கும் அற்புதமான தருணமாக இந்த வேலையை உருவாக்குகிறது. எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது, இந்த வேளையில் அஷ்டமத்தில் ராகு இருக்கிறார், கேது தனத்தில் இருக்கிறார். நிழல் கிரகமான ராகு மற்றும் கேதுவின் அமைப்பு உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் நன்மை தர இயலாத ஒரு அமைப்பாக தான் கடகராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது. ஆனால் செவ்வாய் அஷ்டமத்தில் இருந்து முழுமையாக விலகி 9ஆம் இடமான பாகியஸ்தானத்தில் இந்த பங்குனி மாதத்தில் நுழைவதால் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் 15ஆம் தேதி முதல் அதிரடியான மாற்றங்கள் உறுதியாகவே கிடைக்க போகிறது. செவ்வாய் பிற்பகுதியில் மிக வலுவாக 9இல் அமர்வதால் அஷ்டம பாதிப்புகள் விலகும். பல மங்களகரமான காரியங்கள் நினைப்பதை விட சிறப்பாக கைகூடும். அதே வேளையில் மிக வலுவாக வித்யாகாரகரான புதனும் அஷ்டமத்தில் இருந்து விலகி 9இல் நீச்சம் பெறுகிறாருங்க. புதனின் அமைப்பும் சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. சுக்கிரன் 9இல் உச்சம் பெற்ற அமைப்பில் வலம் வருகிறார். பிற்பகுதியில் பிரம்மஸ்தானத்தில் நுழைய போகிறாருங்க. எனவே சிறப்பான வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இப்படி நவ கிரகநிலைகளின் அமைப்பும் அதிரடியான மாற்றத்தை இந்த பங்குனி மாதத்தில் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் இருப்பதால் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் நிச்சயமாக கடகராசிக்காரர்களுக்கு அஷ்டமத்தை விட்டு பல கிரகநிலைகள் விலகும் இந்த தருணம் என்பது அலைச்சல், சிரமம், சிக்கல் என பல காரியங்களை ஓய்வின்றி உழைத்து வந்த சூழ்நிலையில் தற்போது அவை அனைத்தையும் சரியாக செய்து முடித்து ஓய்வெடுப்பதோடு மட்டுமல்லாது பல சிறப்பான வாய்ப்புகளை மேம்படுத்தக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகள் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான சந்தர்ப்பம் நிச்சயமாக கடகராசிக்காரர்களுக்கு கிடைக்க போகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. அது மட்டுமல்லாது, உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் முற்றிலுமாக கட்டுக்குள் வரப்போகிறது. பண வரவு அதிகரிக்கும். மாதத்தின் கடைசியில் பண பற்றாக்குறை ஏற்படாத வகையில் கிரகநிலைகள் வலம் வருவதால் இந்த மாதத்தின் துவக்கத்தில் இருந்தே திட்டமிட்டு சரியான முறையில் செலவு செய்வதால் இந்த தருணத்தில் பணத்தை சேமிப்பதற்கான நல்ல சாத்தியக்கூறுகளும் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. அதோடு மட்டுமல்லாது, பண விரயம் இந்த தருணத்தில் நிச்சயமாக கட்டுக்குள் வரும். நீங்கள் எதிர்பார்ப்பதை விட சிறு முதலீடு கூட மிகப்பெரிய அளவிலான லாபத்தை பெற்று தரக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் மாற்றி கொடுக்க போகிறது. அடிக்கடி ஏற்பட்டு வந்த வெளியூர் பயணங்கள் இனி குறையும். பயணங்களால் அதிக ஆதாயம் கிடைக்கும். பண பொருள் சேர்க்கைக்கான நல்ல சந்தர்ப்பம் உண்டு. களவு போன பொருளை கண்டடையக்கூடிய நல்ல யோகம் நிச்சயமாக கடகராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. அதோடு மட்டுமல்லாது, இந்த தருணத்தில் பிறரை நம்பி பணத்தை கொடுத்து ஏமாந்த சூழலில் அவற்றை மீண்டும் பெறக்கூடிய வகையில் இந்த பங்குனி மாதம் அமைவதால் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் உறுதியாகவே பண ரீதியான பிரச்சனைகளை அதிகமாக சந்திக்கும் கடகராசிக்காரர்களுக்கு அதில் நல்ல மாறுதல் நிச்சயமாக உண்டு. கடன் வாங்காமல் இந்த தருணத்தில் பல பணிகளை செய்து முடிக்க முடியும். ஏற்கனவே இருக்கக்கூடிய கடன் சுமையையும் குறைக்கக்கூடிய வகையில் சிறப்பான சந்தர்ப்பங்கள் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது. அன்றாட பணிகளை சரியான வகையில் யூகித்து செயல்படுவதால் உத்தியோகம், தொழில் ரீதியான பணிகளில் சிறப்பான வளர்ச்சியும் மேம்படக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்கும்.
கிடைக்கப் போகிறது. சக பணியாளர்கள் பங்குதாரர்களிடம் இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும். அலுவலகம் சார்ந்த பணிகளில் ஒற்றுமையை மேம்படுத்துவதோடு மட்டுமல்லாது பல்வேறு வகையான பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வை பெற்றுத்தரும் வேலையாக இந்த பங்குனி மாதம் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் உறுதியாகவே கடகராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக அமைய போகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. வெளிநாடு சென்று வர முயற்சி செய்யும் கடகராசிக்காரர்களுக்கு அதில் வெற்றி கிடைக்கும். இந்த தருணத்தில் இடைத்தரகர்களை நம்பாமல் முழுமையாக உங்களது முழு திறமையின் மீது நம்பிக்கை வைக்கும் போது அபரிவிதமான வளர்ச்சி தொழில்துறை மற்றும் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் உறுதியாகவே நிறைவாக கிடைக்க போகிறது. எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பு இந்த தருணத்தில் மிகப்பெரிய அளவில் பக்கபலமாக அமையக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் கிடைக்க இருக்கிறது. சக பங்குதாரர்கள் வாடிக்கையாளர்களின் ஒத்துழைப்பு மிகவும் சாதகமாக அமைவதோடு மட்டுமல்லாது மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியை இந்த தருணத்தில் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறது. பணம் மற்றும் பொருட்கள் ரீதியாக சந்திக்கக்கூடிய பல்வேறு வகையான சிக்கல்கள் இந்த தருணத்தில் நிச்சயம் விலகும். பணம் மற்றும் பொருட்கள் களவு போன நிலையில் அவற்றை கண்டடையக்கூடிய சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் உறுதியாகவே கிடைக்கிறது. வங்கிகளின் ஒத்துழைப்பு சாதகமாக அமைவதால் கடன் சார்ந்த தொல்லைகளில் சிறப்பான மாற்றம் நிச்சயம் உண்டு. கலைத்துறை சார்ந்த பணிகளில் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் அற்புதமான வேலையாக இந்த தருணத்தை மாற்றி கொடுக்க போகின்றார் சுக்கிரன். கலைத்துறைக்கு அதிகாரம் கொண்ட பல கிரகநிலைகள் மிக வலுவான அமைப்பில் வலம் வருவதால் கடகராசிக்காரர்களுக்கு கலைத்துறையில் வருமானம் அதிகரிக்கும். பல காரணங்களால் புறக்கணிக்கப்பட்ட மறுக்கப்பட்ட வாய்ப்புகள் இந்த தருணத்தில் கலைத்துறை ரீதியாக கடகராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருவதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. கலைத்துறையில் வருமானம் உயர்வதோடு மட்டுமல்லாது உங்களது திறமைக்கு உரிய அங்கீகாரமும் மக்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவில் செல்வாக்கு பெறும் அற்புதமான வேலையாகவும் இந்த தருணம் அமையக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. நீங்கள் எதிர்பார்ப்பதை விட பல மடங்கு லாபத்தை மேம்படுத்தக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் பல நல்ல சந்தர்ப்பங்கள் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அரசியல் சார்ந்த பணிகளில் மக்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவில் செல்வாக்கு உயர்வதற்கான சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்கிறது. வெளிப்படையாக பல பிரச்சனைகளை அணுகாமல் சற்று நிதானத்துடன் அணுகுவதால் மிக சிறப்பான மாற்றத்தை கடகராசிக்காரர்கள் சந்திக்க முடியும். எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு தற்போது செய்யக்கூடிய மாற்றங்கள் மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் கடகராசிக்காரர்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தி கொடுக்கிறது. மாணவ மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் உண்டு. அனுகூலமான வாய்ப்புகள் கல்வியில் சிறந்து விளங்கக்கூடிய வகையில் சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இந்த தருணத்தில் உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கிறது. விவசாயம் சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய பெரும்பாலான சிக்கல்களும் சிரமங்களும் இந்த தருணத்தில் விலகும். நீங்கள் எதிர்பார்ப்பதை விட இந்த தருணத்தில் நவீன உபகரணங்கள் வாங்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் அமைவதோடு மட்டுமல்லாது கால்நடை வளர்ப்பிலும் மிக சிறப்பான வளர்ச்சியை உறுதியாகவே சந்திக்கக்கூடிய சிறப்பான தருணமாக இந்த வேலை நிச்சயமாக கடகராசிக்காரர்களுக்கு அமைய போகிறது. அதோடு மட்டுமல்லாது கடகராசிக்காரர்கள் நினைப்பதை விட தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் அஷ்டம சனியின் பாதிப்புகள் முற்றிலும் விலகி இருக்கக்கூடிய இந்த வேளையில் புதிய அசையும் அசையா சொத்துக்களை வாங்கக்கூடிய முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். விவசாயத்துறையில் அரசாங்க சலுகைகள் நீங்கள் எதிர்பார்த்தபடியே சிறப்பாக கைகூடக்கூடிய அற்புதமான வேலையாக அமைகிறது. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக இந்த வேளையில் மிக வலுவாக கடகராசிக்காரர்கள் வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதம் இருந்து அருகாமையில் உள்ள இஷ்ட தெய்வ ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். மிக சிறப்பான வளர்ச்சி உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் நிச்சயம் உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை.